இலங்கையின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள கதிர்காமம் அல்லது கதிரமலை என அழைக்கப்படும் இந்த புனித ஸ்தலம் முருகன் வள்ளியை திருமணம் செய்த தெய்வீக இடமாக இலங்கை மக்கள் நம்புகின்றனர். இங்குள்ள வள்ளி வள்ளிக்கிழங்கு நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாகவும் முருகன் அவளை திருமணம் செய்ததாகவும் பழமையான வரலாறு கூறுகிறது. ஆனால் இங்குள்ள முருகனின் அர்ச்சனை முறை மிகவும் அதிசயமானது. இங்கு எந்த உருவமோ சிலையோ இல்லை. 7 திரைச்சீல்களுக்கு பின்னால் இருக்கும் மரப்பெட்டிக்கே பூஜை செய்யப்படுகிறது. அந்த பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. அது தெய்வ ரகசியம் என கருதப்படுகிறது. சில மரபுகளில் அந்த பெட்டிக்குள் போகர் பெருமானால் உருவாக்கப்பட்ட முருகனின் ஆகர்ஷண சக்தி எந்திரம் இருப்பதாகவும் அந்த எந்திரத்தின் ஆற்றலால் இங்கு முருகன் நிரந்தரமாக திகழ்கிறார் என்றும் கூறப்படுகிறது. போகர் பெருமான் முருகனின் சக்திகளை ஒன்றிணைத்து அந்த எந்திரத்தை நிறுவிய பின்பே அவர் பழனி முருகனை பிரதிஷ்டை செய்ததாகவும் சித்த மரபுகள் குறிப்பிடுகின்றன. இங்குள்ள ஆலயம் சிறிய ஓலை குடிசை வடிவில் இருந்தாலும் அதன் சக்தி அளவிட முடியாதது. இங்கு கபூராலை எனப்படும் பூசாரிகள் வழிபாடுகளை நடத்துகிறார்கள். இங்குள்ள அரச மரம் மிகுந்த தெய்வீக சக்தியுடையதாக கருதப்படுகிறது. அது அசோகர் காலத்தில் அவரது மகள் சங்கிரமித்திரையால் நடப்பட்ட மரம் என கூறப்படுகிறது. இங்கு வள்ளியம்மன், கண்ணகி, பிள்ளையார், பெருமாள் போன்ற பல தெய்வங்களுக்கும் சன்னதிகள் உள்ளன. ஆடி மாத திருவிழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இங்கு கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், பௌத்தர்கள் எல்லா மதத்தினரும் ஒன்றிணைந்து வழிபடுகின்றனர். பள்ளிவாசலில் இருந்து வரப்படும் பச்சை கொடியினாலே முருகனுக்கு கொடியேற்றம் நடைபெறும். இவ்வாறு மத சமரசத்தின் அடையாளமாக கதிர்காமம் விளங்குகிறது. மக்கள் தூரத்திலிருந்து பாத யாத்திரையாக வந்து முருகனை வணங்குகின்றனர். இந்த பாத யாத்திரையை முதலில் அகத்தியர் சித்தர் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. போகர் சித்தர் பழனி முருகனை உருவாக்குவதற்கு முன்பு இங்குதான் தவம் இருந்து முருகன் அவருக்கு அருளாக தோன்றி வழிகாட்டியதாகவும் வரலாறு கூறுகிறது. முருகனின் அருளால் என்றும் 16 வயதில் இருப்பவராக சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் தவம் செய்த மரத்தை சில சமூக விரோதிகள் வெட்டியதாகவும் அந்த மரத்தை வெட்டியவர்கள் பைத்தியம் பிடித்து இறந்ததாகவும் இன்றும் மக்கள் வாய்மொழியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இக்கோவிலானது ஆகம விதிகளுக்கு மாறுபட்டு சித்தர் மரபியலுக்கு உட்பட்டதாக உள்ளது. முருகனின் அருளால் விளங்கும் கதிர்காமம் மதங்களையும் எல்லைகளையும் தாண்டி பிரபஞ்ச சக்தி பரவிய புனித நிலம். இது முருகனின் ஆன்மீக மையம். முருகனுக்கு அரோகரா. சரவணபவா. லைக் அண்ட் ஷேர். Subscribe to Shakti Waves.